மிஷனரி ஊழியத்துக்கு போனவர் அப்ப முதல்ல தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். ஊழியத்திற்கு போனவர் அந்த காலத்துல அவருடைய ஊர்ல ஒரு சின்ன காரியம், ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலே வந்து நல்லா ட்ரம் அடிச்சு ஆரவாரம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு ஊர்வலம் வச்சு நல்ல பாராட்டுலாம் தெரிவிச்சு அழைச்சிட்டு போவாங்களாம். நல்லா கவனிச்சிங்க. ஏதோ கதை மாதிரி தெரியும் உங்களுக்கு, கவனிச்சாதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியும். ஆமா, அப்படி விழுந்தீங்கன்னா போயிடும். முக்கியமானது கவனிக்கணும். இவர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார். சொந்த ஊருக்கு போகும்போது அப்படியே மனசுக்குள்ள சண்டே கிளாஸ் நடத்திட்டு போயிட்டு வந்தாலே எப்படிலாம் நம்ம ஊர் மக்கள் வரவேற்பாங்க. நம்ம மிஷனரி ஊழியத்துக்கு போயிட்டு வரோம், பயங்கரமான வரவேற்பு, ரகலை பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊர்ல வந்து இறங்கி பார்த்தா ஒருத்தர் கூட வரலையாம். அவர் வரப்போறதுதான் தெரிவிச்சிட்டாரு. வரப்போறது ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். லெட்டர் எல்லாம் போட்டாரு. ஆனா யாருமே வரவே இல்லை. பஸ்ஸை விட்டு இறங்குறாரு, சுத்தி சுத்தி பார்க்குறாரு, யாருமே இல்லை. என்னடா அது, மிஷனரி ஊழியன்னா ஆரவாரம் பண்ணியிருப்பாங்களே, ஒருத்தரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி நடந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்காரு. என்னங்க ஏசப்பா, என்ன ஒருத்தர் கூட உற்சாகப்படுத்த வரலையே, ஒருத்தர் கூட என்ன அழைக்க வரலையே, ஒருத்தர் கூட என்ன பார்க்க வரலையே, கொஞ்சம் உற்சாகப்படுத்தக்கூடிய ஆட்களே இல்லையே. ஒன்றும் இல்லாத காரியத்துக்கெல்லாம் அப்படி உற்சாகப்படுத்துவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க. இப்ப ஒருத்தரையுமே காணுமேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஏசப்பாட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப ஏசப்பா சொன்னாராம் அவர்கிட்ட, நீ இன்னும் உன்னுடைய வீட்டிற்கு வரவில்லை. நீ உன்னுடைய வீட்டிற்கு வந்த பிறகு பார், உனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பும் உற்சாகமும் வெகுமதியும் காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாராம். எங்க? வீட்டுல. அப்ப வீட்டுல கூடி இருப்பாங்க மக்கள். அப்படிதான் அவர் நினைச்சுக்கிட்டாராம். திரும்ப கர்த்தர் சொன்னாராம், உன்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்குது. நீ பரலோகத்துக்கு வரும்போது இதற்குரிய எல்லா வெகுமதிகளையும் நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் உங்களை உற்சாகப்படுத்த நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் உங்களை அலட்சியப்படுத்துவதனால, உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பதனால சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். ஒரு என்ன